உங்களுக்கு தெரியுமா காட்டேரி அம்மன் யார்னு? தமிழ்நாட்டின் பழமையான ஒரு கிராமத்தில் அடர்ந்த காட்டின் நடுவே ஒரு சிறிய குடியிருப்பு இருந்தது. அந்த மக்கள் அமைதியாக வாழ்ந்து வந்தாலும் ஒவ்வொரு இரவிலும் ஒரு அசாதாரண பயம் அவர்கள் மனதை ஆட்கொள்வது வழக்கம். காட்டின் ஆழத்திலிருந்து அடிக்கடி மர்மமான சத்தங்கள், நடனமாடும் நிழல்கள், ஏதோ தெரியாத சக்தி அங்கு சுற்றித் திரிந்தது. கிராமத்தினர் அதை காட்டேரி என்று பயத்தில் அழைத்தார்கள். ஒரு நாளில் அந்த கிராமத்திற்கு வந்த ஒரு முதிய சந்நியாசி அந்த பயத்தின் மூலத்தை உணர்ந்தார். அந்த இடத்தில் முன்பு வாழ்ந்த ஒரு பெண் தனது உயிரை இழந்ததும் தன் ஆத்மா காடில் சிக்கி தவிப்பதும் அவர் உணர்ந்தார். மக்கள் பயத்தால் அவளை தீய ஆவி என்று நினைத்திருந்தாலும் உண்மையில் அவள் ஒரு துன்பத்திலிருந்த ஆன்மாதான். சந்நியாசி கிராம மக்களை ஒன்றுபடுத்தி அந்த பெண்ணின் ஆத்மாவிற்கு விடுதலை செய்யும் பெரிய பூஜை ஒன்றை நடத்தினார். தீபம் ஏற்றப்பட்டதும் மந்திரங்கள் ஒலித்ததும் காற்று அமைதியாகியது. தவித்த ஆன்மா தீய ஆவியாக அல்ல, மக்கள் காப்பாற்றும் சக்தியாக மாற வேண்டி இறைவனை பிரார்த்தித்தது. அந்த பரிபூரண நிமிடத்தில் தெய்வீக ஒளியில் இருந்து காட்டேரி அம்மன் அவதரித்தார். அம்மன் இனி இந்த கிராமத்தையும் இக்காட்டையும் எந்த தீய சக்தியும் அழுகாது என்று அருள் வழங்கி மறைந்தார். அதன் பிறகு காடு புனிதமாய், கிராமம் பாதுகாப்பாய் மாறியது. அந்த நாளிலிருந்து மக்கள் காட்டேரி அம்மனை சக்தியாக வழிபட்டு வருகிறார்கள். துன்பத்தை தகர்க்கும் தாயாக, காட்டின் காவலராக, அன்பும் பாதுகாப்பும் வழங்கும் அம்மனாக.